ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸையும் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தியும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போற பிரம்மாண்ட இயக்குனர் அட்லியை பத்தி தான். அட்லி பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்திலையும் போய் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஜவானை கொடுத்திருந்தாரு. அதுவும் பாலிவுட் கிங் காங், ஷாருக் கான், நயன்தாரா, தீபிகா படுகோன் இந்த மாதிரி நிறைய பேர் ஜவான் படத்துல நடிச்சிருந்தாங்க. ஸோ ஷாருக் கான் இயக்குன அந்த பெருமையோட இப்போ அட்லி பார்த்தீங்கன்னா அடுத்த தன்னுடைய மூவை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எஸ், அடுத்த அட்லி படத்தோட அப்டேட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்த அட்லி படத்துல 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இணைய போறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு சல்மான் கான் அண்ட் இன்னொருத்தர் ரஜினிகாந்த் சார். சல்மான் கானும் ரஜினியும் ஒரே ஃப்ரேம்லையா? ஐயோ, செம்ம பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. ஆமா, பட் ஆனா ரஜினி சார் தரப்புல இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் சல்மான் கான் தான் அந்த படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் ரஜினி சாருக்கு எந்த மாதிரியான ரோலா இருக்க போகுது, கேமியோ ரோலா இல்ல வில்லன் அப்படின்றது எதுவுமே தெரியல. இன்னும் ரஜினி சார் சைட்ல இருந்து அது ஃபிக்ஸ் ஆகல. சப்போஸ் ரஜினி சாரும் இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு அட்லி டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு அப்படின்னா இந்த இயரோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டரா அதுதான் இருக்க போகுது. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லயே இது வரைக்கும் வாங்காத கலெக்ஷனை இந்த படம் வாங்கும் அப்படின்ற ஒரு கணிப்பும் இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அண்ட் ஒரு ஹைக்கோ இந்த படத்துக்கு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ யாரு, அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு, சினிமோட்டோகிராஃபர் யாரு, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் அடுத்தடுத்து தெரியும். ஸோ முதல்ல ரஜினி சார் இந்த படத்துல இருக்காரா இல்லையா அப்படின்றது முதல்ல அட்லி கன்ஃபார்ம் பண்ணணும். பட் இப்போ இந்த ஹேஷ்டேக் தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அட்லி படத்துல சல்மான் கான் அண்ட் ரஜினிகாந்த் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி அட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட இயக்குனர், ஒரு வெற்றி பட இயக்குனர் அப்படின்ற மாதிரியான பேரெல்லாம் வாங்கிட்டாரு. அண்ட் ஆல்ரெடி விஜய், ஆர்யா இந்த மாதிரி வச்சு நிறைய படங்கள் இயக்கியிருந்தாலும் ஜவான் அவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக தான் அமைஞ்சுது. அண்ட் ஹிந்தியில் பாலிவுட்ல அந்த அளவுக்கு உடனே ஒரு இயக்குனரை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அதை அட்லி ரொம்ப அழகாவே சாதுரியமா அவருடைய திறமையால ஜெயிச்சிட்டாரு. அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் இருந்தாலும் அங்கங்க அவரோட படங்கள்ல சில காட்சிகள்லாம் ஹாலிவுட்ல இருந்துலாம் அவர் காப்பி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பேச்சுலாம் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு திறமையான இயக்குனர் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ அவருடைய அடுத்த ஸ்டெப்பாக தான் இப்போ அவருடைய அடுத்த படத்துல சல்மான் கான் சாரும் ரஜினி சாரும் இணைய போறாங்க அப்படின்ற இந்த விஷயம் கேட்கும் போதே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கு. ஏன்னா 2 சூப்பர் ஹீரோஸை ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கறதுன்றது ரொம்ப அபூர்வம். அண்ட் இந்த டைம்ல இப்போ நிறைய மல்டி ஸ்டார் மூவிஸ் வந்தாலும் ஒரு ஹீரோவா ஒரு வில்லனா பார்க்க போறோம். அண்ட் மல்டி ஸ்டார் மூவிஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மணிரத்னம் சார், சங்கர் சார் இவங்கெல்லாம் அது ரொம்ப நேர்த்தியா செய்வாங்க. ஏன்னா ஒரு பெரிய டைரக்டர்ஸ். ஸோ அவங்க கிட்ட இயக்கும் போது அல்ல அவங்க கிட்ட வேலை செய்யும் போது மற்ற இயக்குனர்கள் மற்ற நடிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் என்னதான் அட்லி பேக் டு பேக் நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்தாலுமே தமிழ் சினிமால இன்னும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இயக்குனரா அட்லி வரல. ஸோ அந்த தருணத்துல அப்படி இருக்கும்போது 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த படத்துல எப்படி இணைஞ்சு எப்படி ஒர்க் பண்ண போறாங்க, 2 பேருக்கு ஏத்த மாதிரியான கதையம்சமா இருக்கணும், அவங்க 2 பேருக்குமே ஈக்குவலான ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்னா இனிமே அட்லி எப்படி கேரி ஓவர் பண்ண போறாரு, அண்ட் இந்த படம் எப்படி வரப்போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட்டை பத்தி தெரிஞ்சுக்கவே இப்போதே மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. குறிப்பா ரஜினி சார் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, சல்மான் கான் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி. ஸோ அடுத்தடுத்து அட்லி படத்தோட அப்டேட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். பட் இப்போதைக்கு சல்மான் அந்த படத்துல நடிக்கிறாரு அண்ட் அவர் தான் ஹீரோ அப்படின்ற வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ரஜினி சார் என்ன சொல்ல போறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற அடுத்த பிரம்மாண்ட இயக்குனர் பத்தி தான். எஸ், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருடைய அடுத்த படம் இந்தியன் 2 தான். இந்தியன் 2 படம் இன்னும் ரிலீஸே ஆகலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இந்தியன் 2 கதை இப்போ லைட்டா கொஞ்சம் கசிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் படம் 1996ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம். அண்ட் அந்த படத்துல ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக கமல் சார் போராடுவாரு. தன்னுடைய மகனே தப்பு பண்ணியிருந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சுதந்திர போராட்ட வீரராக தான் கமல் சார் நடிச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்தியன் 2லயுமே இதுவும் இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான திரைப்படம். அண்ட் வயசான அவர் இந்த சேதுபதி, சுதந்திர போராட்ட வீரர் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல இருக்கிற மாதிரியும், அண்ட் அவர் இந்தியாவுக்கு வரும்போது இப்போ இந்தியானா இப்படி இருக்கே, நம்ம சென்னையில் இவ்வளோ ஊழல் லஞ்சமா, எதுக்கு எடுத்தாலும் ஊழல் லஞ்சம் அப்படின்ற மாதிரியான அதை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆகி நம்ம சுதந்திரம் வாங்கும் போது இருந்த இந்தியாவா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரமிச்சு பார்த்து அதுக்கப்புறமா அவர் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாரு இந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக அப்படின்றதான் சங்கரோட பாணியில அவரோட ஸ்கிரீன் பிளேல அவரோட இயக்கத்துல இந்த படம் உருவாயிருக்கு. அண்ட் இந்த படத்துல கமல் சார் கூட நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருந்தாலுமே ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அந்த வயதான கமல் சாருடைய கேரக்டரைசேஷன் தான். ஏன்னா இந்தியன் பார்ட் 1லயே ரொம்ப
ரொம்ப ஒரு 60-70 வயது முதியவராக தான் கமல் சார் வந்திருப்பாரு. ஸோ இப்போ வந்து 2024. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு முதியவர் கேரக்டர்ல கமல் சார் வரும்போது அதுல அவருடைய நடிப்பு எப்படி இருக்கும் அண்ட் அவரோட ஜோடியா சுகன்யா மேமோட நடிப்பு எப்படி இருக்கும், அடுத்தடுத்து கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறதா இந்தியன் 2 படத்தோடைய மிகப்பெரிய ஆர்வமா இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ட்ரெய்லரை பார்த்துட்டா மேக்ஸிமம் கமல் சாரோட அப்பியரன்ஸ்ல எப்படி இருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாம அனிருத்தோட மியூசிக் அண்ட் அந்த பேக்ரவுண்ட்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்த்தாலே ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும். பட் என்னதான் இருந்தாலும் பிரம்மாண்ட இயக்குனரோட இயக்கத்துல இந்த படம் கண்டிப்பான ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா, இந்த வருஷத்தோட பிக்கெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மூவியா இந்த படம் அமையும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு பாத்தீங்கன்னா பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு. அவர் தன்னோட 50வது பிறந்த நாள் ரொம்ப கிராண்டா இல்லைனாலும் நார்மலா செலிப்ரேட் பண்ணாரு. பட் அவருடைய ரசிகர்கள், அவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே அங்கங்க அன்னதானம் அமைக்கிறது, மக்கள் கிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்றது, அதே மாதிரி தண்ணீர் பந்தல் திறக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கட்சி சார்ந்து நடந்ததுதான். பட் அவர் வந்து சிம்பிளா பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் அவருடைய ஃபேன்ஸா இருக்கட்டும், அவருடைய பணி செஞ்ச திரைத்துறையில இருந்தா இருக்கட்டும், அரசியல்ல இருந்து இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து அவருக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ட்விட்டர் மூலமா, சோஷியல் மீடியால போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி, அதே மாதிரி கோட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து விஜயோட பர்த்டேல நடந்திருந்தாலும் தனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு. தனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே, குறிப்பா அரசியல் தலைவர்கள் அவர்களோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி எல்லாருக்குமே நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், எல்லாருக்குமே மனதார்ந்த நன்றி, அதே மாதிரி அவரை வாழ வச்ச அவருடைய ரசிகர்களுக்கும் நன்றி, தமிழக மக்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. விஜய் எவ்வளோ பிஸியா இருந்தாலும், எவ்வளோ படங்கள் நடிச்சாலும், என்ன ஒர்க்ல இருந்தாலும், வெளிநாடுகள்ல இருந்தாலும் தன்னுடைய ரசிகர்களுடைய அன்பை அவர் எப்பயுமே ஏத்துப்பாரு. அவங்களுக்கும் திரும்பி அந்த அன்பை வந்து அவர் செலுத்தாம இருந்ததில்லை. ஸோ அந்த வரிசையில தனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொன்ன எல்லாருக்குமே நடிகர் விஜய் வந்து நன்றி சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற சினிமா செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை சோனாக்ஷி சின்ஹா. அவங்க வந்து நடிகர் சத்ருவன் சின்ஹாவுடைய மகள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தபங் திரைப்படம் மூலமா திரைத்துறைக்கு அறிமுகமானாங்க. பாலிவுட்ல நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. பட் தமிழ்ல பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் இயக்கத்துல ரஜினி சாரோட லிங்கா திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு அந்த படம் போகல அப்படின்னாலும் சோனாக்ஷி ஓரளவுக்கு பிரபலமான நடிகையா தமிழ் சினிமால அறியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் அவங்க நடிக்கல அப்படின்னாலும் ஹிந்தியில ஓரளவுக்கு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சல்மான், ஷாருக் இவங்களோட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் சோனாக்ஷி பார்த்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பரான ஜாகிர் இக்பாலை தான் வந்து காதலிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணமும் நடந்திருக்கு. அண்ட் மும்பைல இவங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வந்து ரொம்ப கிராண்டா எல்லா சினிமா செலிபிரிட்டிஸையும் அழைச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷனா வந்து நடத்தியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், சல்மான் கான், ரேகா, கஜோல், தபு, ரன்வீர் கபூர், ரன்வீர் சிங், வித்யா பாலன், ஆதித்ய ராய் கபூர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸ்ரீதேவி குடும்பத்துல இருந்து போனி கபூர், அனில் கபூர், ஸ்ரீதேவியோட 2 மகள்கள், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு சினிமா பட்டாளமே வந்து சோனாக்ஷியோடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அண்ட் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன் அவங்க எல்லாரும் ஃபேமிலியா வரும்போது ஐஸ்வர்யா ராய் பச்சனும் அவருடைய மகள் ஆராதனா பச்சனும் வந்து தனியா வந்து ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டு, அதாவது ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு யார்கிட்டயுமே எதுவுமே பேசாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இப்போ வந்து பேசப்பட்டு இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வந்தாதான் பாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில யார் யாரெல்லாம் ஜோடியா இருக்கா, யார் யாரெல்லாம் தனித்தனியா இருக்கிறா அப்படின்ற விஷயமே வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வரும். ஏன்னா பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைஃப்பை வந்து தனித்தனியா, அதாவது அவங்களுடைய பர்சனல் தனி, ப்ரொஃபஷனல் தனி அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பட் அந்த மாதிரி சோனாக்ஷி சின்ஹாவுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த ஐஸ்வர்யா ராயும் அபிஷேகம் தனித்தனியா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதா அப்படின்ற ஃபோட்டோஸும் வந்துட்டு வைரலாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயா பச்சன் அண்ட் ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய ஃபேமிலியில் இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல வந்துட்டு ஆடியன்ஸும் சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸும் ஒரு சில இடங்களில் பப்ளிக் பிளேசஸ்லாம் அவங்க நடந்து கொண்ட விதங்களும் அப்படிதான் இருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த மகள் இருக்கிறதுனால 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க, அதாவது அபிஷேகம் ஐஸ்வர்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் காட்டிட்டு இருந்தாங்க. பட் அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கருத்து வேறுபாடாகி இப்போ ஐஸ்வர்யா ராய் தனியாகவும் அபிஷேக் பச்சன் தனியாகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன்லையும் வந்துட்டு ரொம்பவும் யார்கிட்டே பேசாமல் ஐஸ்வர்யா ராய் ரொம்ப சட்டலாக வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி கரீனா கபூருக்கும் சைஃப் அலி கானுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறதாவும் நெட்டிசன்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாலும் பட் 2 பேருமே வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா தான் வந்திருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி தீபிகா அவங்க வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட பேபி பம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அண்ட் இப்போ லேட்டஸ்டாக கூட பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல் சார் இவங்களாம் கலந்துக்கிட்டு அந்த பட ப்ரமோஷன்
பட ப்ரமோஷன்ல கூட தீபிகா வந்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அமிதாப் பச்சன் செஞ்ச சேட்டைகளை நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தீபிகாவும் ரொம்ப அழகா அந்த பேபி பம்போட அந்த மேரேஜ் ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் பாலிவுட்ல இருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு சோனாக்ஷி சின்ஹாவையும் அவருடைய கணவர் வந்து ஜாகிர் இக்பாலையும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோஸும் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பற்றியும் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.